அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டிகள் மலேசியால நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நோக்கி இந்த போட்டிகள் போயிட்டு இருக்கு. இதுல பங்கேற்றிருக்கிற இந்திய அணி ஏற்கனவே தங்களோட அரையிறுதி வாய்ப்பை உறுதி செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்க விளையாடின 4 போட்டிகள்லையுமே தொடர்ந்து 4 வெற்றிகளை அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த சூழலில் தான் 5வது போட்டியில ஸ்காட்லாண்டுக்கு எதிராக விளையாடி இருக்காங்க. இந்த போட்டியில இந்திய மகளிர் அணி நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க. இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங்ல இறங்கினது யாருன்னா த்ரிஷா மற்றும் கமலினி. இதுல த்ரிஷா சதத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் யாருமே சதம் அப்படிங்கறத பதிவு பண்ணது கிடையாது. அந்த வகையில பார்க்கும்போது அந்த சதத்தை பதிவு பண்ண முதல் பெண் அப்படிங்கிற சாதனையை தான் த்ரிஷா படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சதத்தை பதிவு பண்றதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட பந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 53 பந்துகள்ல இந்த சதத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல் விக்கெட்டுக்கு கமலினி கூட சேர்ந்து 147 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்காங்க. இதுல கமலினி ஒரு அரை சதத்தை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த கமலினி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை. இந்திய கிரிக்கெட் அணியோட விக்கெட் கீப்பரும் இவங்க தான். நிறைய போட்டிகளில் இந்தியாவுக்காக இவங்க தான் இப்போ ஓபன் பண்ணிட்டும் வராங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 20 ஓவர்கள் முடிவில் த்ரிஷா எடுத்திருந்த ரன்கள் அப்படிங்கிறது 110 ரன்கள் விளாசி இருக்காங்க. இதுல 13 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்களும் அடக்கம். இதை தாண்டி இந்தியாவோட ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 20 ஓவர்களில் 208 ரன்களை இந்தியா விளாசி இருந்தாங்க. இந்த போட்டியில் ஸ்காட்லாண்டோட விக்கெட்டுகளை அதிவேகமாக வீழ்த்தின இந்திய மகளிர் அணி தொடர்ச்சியா தங்களோட 5வது வெற்றியையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5 போட்டிகளில் த்ரிஷா மட்டுமே எடுத்த ரன்கள் அப்படிங்கிறது 230 ரன்களா இருக்கு. இதன் மூலமா இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் அதிக ரன்கள் எடுத்த வீராங்கனை பட்டியல்ல முதல் இடத்துலையும் த்ரிஷா தான் இருக்காங்க.